வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நாம ஆன்லைன்ல பண்ற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு டெக்னாலஜி, அதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். அது ஏன் எவ்வளவு முக்கியம், அதோட மர்மம் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாமா? உண்மையில இதுதான் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட மிகப்பெரிய கேள்வி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வர்ற ஒரு இமெயில் உண்மையிலே நீங்க நினைக்கிற ஆள்கிட்ட இருந்து தான் வந்ததா? நீங்க டவுன்லோட் பண்ற சாஃப்ட்வேர்ல யாரும் கை வைக்கலையா? இந்த மாதிரி நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தான் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர்னா சும்மா உங்க பேரை டைப் பண்றது மட்டும் கிடையாது. அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. அது ஒரு கிரிப்டோகிராஃபிக் கேரண்டி மாதிரி. அப்படி என்னதான் அது கேரண்டி பண்ணுது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு அஃபிஷியல் டெஃபினிஷனும் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது 3 முக்கியமான வேலைகளை செய்யுது. ஒன்னு ஆரிஜின் ஆத்தென்டிகேஷன், அதாவது இதை அனுப்புனது யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது டேட்டா இன்டெகிரிட்டி, அதாவது அந்த மெசேஜ் நடுவுல மாத்தப்படலன்னு உறுதிப்படுத்துது. கடைசியா நான் ரெஃப்யூடியேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். சைன் பண்ணவங்க ஐயோ நான் சைன் பண்ணல அப்படின்னு சொல்லி பின்வாங்கவே முடியாது. அப்போ விஷயம் இதுதான். இந்த 3 விஷயங்களும் தான் டிஜிட்டல் சிக்னேச்சரை அவ்வளோ பவர்ஃபுல் ஆக்குது. நாம ஆன்லைன்ல பேசுறதுக்கும் பரிமாற்றம் செய்யறதுக்கும் தேவையான நம்பிக்கையோட அடித்தளமே இதுதாங்க. சரி, இப்போ இந்த டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் என்னன்னு பார்க்கலாமா? உண்மையில இது மேஜிக் எல்லாம் கிடையாது, செம்ம ஸ்மார்ட்டான ஒரு கணக்கு. இதுக்கு பேரு பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க தான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. இதுல 2 கீ, அதாவது சாவி இருக்கும், ரெண்டும் ஜோடியா வேலை செய்யும். ஒன்னு பிரைவேட் கீ, இது உங்ககிட்ட மட்டும் இருக்க வேண்டிய ஒரு ரகசிய சாவி. இன்னொன்னு பப்ளிக் கீ, இதை நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இதோட ட்ரிக் என்னன்னா, உங்க பிரைவேட் கீ வச்சு பூட்டின ஒரு விஷயத்த அதுக்கு ஜோடியான பப்ளிக் கீ வச்சு மட்டும்தான் திறக்க முடியும். வேற எந்த சாவியும் வேலைக்கு ஆகாது. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப அழகா புரியும். முதல்ல உங்க மெசேஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஹேஷ் அப்படின்னு ஒரு தனித்துவமான டிஜிட்டல் கைரேகையா மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரகசிய பிரைவேட் கீயை வச்சு அந்த கைரேகையை லாக் பண்ணிடுவாங்க. இதுதான் உங்க டிஜிட்டல் சிக்னேச்சர். இப்போ இதை வெரிஃபை பண்றவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்க பப்ளிக் கீயை வச்சு அதை அன்லாக் பண்ணி அந்த கைரேகை ஒரிஜினல் மெசேஜோட கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பாப்பாரு. மேட்ச் ஆச்சுன்னா அவ்வளோதான், சிக்னேச்சர் 100க்கு 100 ஒரிஜினல். இந்த சிக்னேச்சரை உருவாக்குற மெத்தட்லாம் ஏதோ கண்ணா பின்னான்னு செய்யறதில்ல. எல்லாரும் ஒரே மாதிரி பாதுகாப்பான முறையை பயன்படுத்தணும் இல்லையா? அதுக்காகவே இதையெல்லாம் அரசாங்கமே சில அதிகாரப்பூர்வ ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமா முறைப்படுத்தி இருக்கு. இந்த டைம்லேன பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி காலப்போக்கில் மாறிட்டே வந்திருக்குன்னு புரியும். பிப்ரவரி 2023ல FIPS 186.5 அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துச்சு. அது RSA ECDSA மாதிரி நாம இப்போ யூஸ் பண்ற அல்காரிதம்களை முறைப்படுத்துச்சு. ஆனா டெக்னாலஜி நிக்காதே, அது வளர வளர புதுசா சவால்களும் வரும். அதனால தான் ஆகஸ்ட் 2024ல எதிர்காலத்துல வரப்போற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை சமாளிக்கிற மாதிரி புது ஸ்டாண்டர்ட்ஸை அறிமுகப்படுத்தினாங்க. இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. நாம இவ்வளோ நேரம் பேசி ஒரு நம்பிக்கையான சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் இல்லையா? ஆனா அந்த அடித்தளத்தையே ஆட்டி பார்க்குற மாதிரி ஒரு புது அச்சுறுத்தல் உருவாயிட்டு இருக்கு. அதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஆமாங்க, நாம இன்னைக்கு பயன்படுத்துற இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு டைம் பாம்ப் செட் பண்ண மாதிரி தான். இது எது சும்மா சொல்ற பயம் இல்ல. எதிர்காலத்துல வரப்போற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்ப முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உடைக்கவே முடியாதுன்னு நாம நினைக்கிற எந்த டிஜிட்டல் பூட்டியும் அதை அசால்ட்டா உடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, நம்மளோட மொத்த டிஜிட்டல் பாதுகாப்பும் கேள்விக்குறியாயிடும். பாருங்க, இது வெறும் கற்பனை இல்ல. அமெரிக்காவோட கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரிசோர்ஸ் சென்டரே இதை தான் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆனா பயப்பட தேவையில்ல. பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வும் இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன தீர்வு? அதுதான் குவாண்டம் ரெசிஸ்டன்ட் சிக்னேச்சர்களோட ஒரு புது தலைமுறை. நம்ம கிரிப்டோகிராஃபர்ஸ் இதுக்கான வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இதுதான் அடுத்த தலைமுறை சிக்னேச்சர்ஸ். இதுல MLDSA, SLHDSA மாதிரி புது அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்தா கூட இதையெல்லாம் உடைக்க முடியாது. சொல்லப்போனா இதுதான் நம்மளோட டிஜிட்டல் எதிர்காலத்துக்கான புது பாதுகாப்பு சாவிகள். அப்போ நீங்களே பாத்தீங்க இல்லையா? டிஜிட்டல் சிக்னேச்சர்ங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் கிடையாது. அது ஆன்லைன் உலகத்துல நாம ஒருத்தர் நம்புறதுக்கு அடிப்படையான ஒரு சிஸ்டம். நம்ம உலகம் இன்னும் டிஜிட்டலா மாறிட்டே இருக்கு. அப்போ எதிர்காலத்துல நம்ம நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு இன்னும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு பாருங்க.